திரு சூர்யா, இவ்வளவு விமர்சனங்கள் ராமர் கோவில் திறப்பு விழா சமயத்தில் வரும் அப்படின்னு நீங்க கட்சி ரீதியாக அரசு ரீதியாக எதிர்பார்த்தீங்களா? நிச்சயமா ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் செய்யும் போதே விமர்சிக்கப்படும் போது, ஒரு 500-510 ஆண்டு கால பிரச்சனைகள் தீர்க்கப்படும் போது, இவ்வளோ நாள் அதை ஒரு பாயிலிங் பாயிண்ட்டாகவே வச்சுருந்தோம். அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வருன்றப்போ எல்லாருமே அவங்க அரசியல் கணக்குகளை போட்டு அதற்கேற்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பது இயல்பான ஒரு விஷயம்தான். இப்போது சகோதரர் சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நான் உதயநிதி அவர்களுடைய ட்விட்டர் ஃபேஸ்புக் பேஜோ இல்லை திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஃபேஸ்புக் பேஜோ எல்லாமே பார்த்தேன். அதில் எங்கேயுமே உதயநிதி அவர்கள் அயோத்தி கோயில் பற்றி சொன்ன கருத்துக்கள் பகிரப்படவே இல்லை. இதுவே வேற ஏதாச்சும் விஷயம்னா எவ்வளோ கருத்துக்கள் பகிர்ந்திருப்பாங்கன்னு நான் அவர்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்னு சொல்ல நான் அப்படி டபுள் ஸ்டாண்டர்ட்னு சொல்லவே இல்லை நான். அதாவது இப்போது பின்னாடி போவோம், சேலத்தில் ஈவே ராமசாமி அவர்கள் ராமர் சிலையை போட்டு அடிக்கும்போது அப்போ கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கார். அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது கருணாநிதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மதவாதிகள் மனம் புண்படும்படியாக ராமர் சிலை போன்றவைகளை சேலம் மாநாட்டு ஊர்வலத்தில் ஆபாசப்படுத்தியதாக செய்தி கண்டு நான் வருத்தப்படுகிறேன். அதாவது எந்த மதத்தினர் மனம் புண்படியாக எந்த பிரச்சாரம் நடத்தப்பட்டாலும் அதை இந்த அரசு விரும்பவில்லை அப்படின்னு திமுகவினுடைய அரசினுடைய ஸ்டாண்டாக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்ன சேகர் பாபு அவர்களும் சொல்கிறாரு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அயோத்திக்கு நிதி வசூல் செய்யப்படும் போது அப்போ என்ன கருத்து சொல்கிறாருன்னா, அயோத்தி கோவிலுக்கு திமுகவினர் நிதி அளிப்பது திமுகவின் மத நல்லிணக்கத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ஒருவேளை இங்கே பிரதமர் மோடி அவர்களோ பிஜேபியோ இந்த எழுச்சி பெறாமல் இருந்திருந்தா, இன்னைக்கு இதே ராமர் கோயில் கட்டப்பட்டிருந்தா, அப்போ திமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இன்னும் கடுமையாக இருந்திருக்கும். அந்த கோயிலை எதிர்த்திருக்கும், மிக கடுமையாக எதிர்த்திருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உண்மையான ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஹிந்து ஓட் பேங்க் அப்படின்றது மற்ற பகுதிகள் மட்டும் இல்லை தமிழகத்திலையும் உருவாகி வருகின்றது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் நம்மளுக்கு வருது. அதனால இவர்கள் சேஃபா பிளே பண்றாங்க. இதை பத்தி பகைத்துக் கொள்ள திமுக விரும்பல. இந்த கேள்வி கூட ஒரே ஒரு பதில் என்ன, உதயநிதி அவர்கள் இது சொன்னது கூட சகோதரர் வேற விஷயத்துல சொன்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றாரு. இன்னி வரைக்கும் அபிஷியலா அவர்கள் ஸ்டாண்ட் எடுக்கவில்லை. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்து வாக்கு வங்கி மீதான அச்சம் அப்படின்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோவில் கட்டுனதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. ரெண்டு சைடு பேலன்ஸ். இதற்கு முன்னாடியே திமுகவா இருந்திருந்தா வேற மாதிரி நிலைப்பாடு எடுத்திருப்பாங்கன்றது என்னுடைய ஒப்பீனியன். இரண்டாவது, இப்ப காங்கிரஸ் கட்சியாச்சு அபிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இதை நாங்கள் புறக்கணிப்பதற்கான காரணம் முழுமையாக கோவில் கட்ட. தமிழ்நாட்டில இருந்து திமுக எதிர்ப்பை விடுங்க, நீங்க மம்தா எதிர்க்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்க்குது, காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே உங்க மேல இந்த விழா குறித்த ஒரு சந்தேகம் இருக்கே. இல்ல, கிட்டத்தட்ட அந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க, எல்லாருமே பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. அதுக்கு நான் காரணம் சொல்றேனே, அதாவது இதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி ஒரு 60 ஆண்டு காலம் இருந்தது. பல்வேறு பிரச்சனைகள், காஷ்மீர் ஆகட்டும், ராமர் கோயில் ஆகட்டும், ஒரு நிரந்தர தீர்வு இல்லாம இருந்தது. இப்ப இன்னைக்கு இந்த தீர்வு முடியறது எந்த கட்டத்தில் இருக்குன்னா, அதே அயோத்தி நகரத்துல இஸ்லாமியர்களுக்கு மசூதி கட்டப்படும்னு 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இப்போ இஸ்லாமியர்களே அந்த மசூதிக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை காலங்காலமா இது இந்த பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் வந்ததில்ல. 1528 பல உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டு பல போராட்டங்கள் நடைபெற்று பெரிய விஷயம், 500 ஆண்டு கால பிரச்சனை. அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு விட்டது இல்லையா? அதை கண்டு இவர்கள் அஞ்சுகிறார்கள். அந்த 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டதுல மசூதி கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடக்கிற போதும் இதே பிரம்மாண்டத்தோடு பிரதமர் கலந்து கொள்வார். நிச்சயமா. அதாவது இப்போ இந்த விழாவோ இந்த கோயில் கட்டுறதோ எதுவுமே அரசாங்கத்துக்கு கிடையாது. இப்போ எப்படி சோமநாதர் ஆலயத்திற்கு ஒரு தனி ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் பண்ணாங்களோ, அதே மாதிரி இதுவும் தனியாக ஒரு ட்ரஸ்ட் அமைக்கப்பட்டு அவர்கள் செய்தது. அதே போல அந்த மசூதி கட்டுவதற்கும் இவர்கள் அழைத்தால் நிச்சயமாக போவார்கள். இப்போ நரேந்திர மோடி அவர்கள் எந்த மசூதிக்குமே போகாதவர் இல்லை. இந்தியாவிலும் சரி, பல நாடுகளிலும் சரி, பல மசூதிகளுக்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக ஈஜிப்டில் மிகப்பெரிய மசூதி ஒன்றிற்கு கடந்த ஆண்டு சென்ற போது அந்த மசூதி பழுதடைந்திருப்பதால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அழைத்து அந்த மசூதியை புதுப்பிப்பதற்கும் வேலை செய்தார். இன்னொன்னு, சிங்கப்பூருக்கு ஒரு முறை அரச பயணமாக சென்ற போது அங்க சுலியா முஸ்லிம்ஸ் ஒரு பிரிவினர் இருக்கார்கள். அவர்கள் தமிழகத்திலிருந்து சென்று அங்கே செட்டில் ஆன தமிழக இஸ்லாமியர்கள். அவர்கள் மசூதிக்கு கூட ஒரு போயிருக்கார். அதனால அவர்கள் அழைத்தாலும் போவதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு மது நல்லிணக்கம் தான் இங்கே ஏற்படுகிறது. அதை எல்லாரும் சேர்ந்து வரவேற்கணும் அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு. என்ன சந்தேகம் இல்ல, இந்த சார் முதல்ல சொன்னாங்க பெரியார் காலத்துல இருந்ததுக்கு திமுகவுடைய ஸ்டாண்ட், அதுலயும் ஒரே உறுதி தான்.
எந்த மத நம்பிக்கையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறது தான். இங்கேயும் அதே உறுதியோடு தான் நாங்க இருக்கிறோம். அதை நான் அவரோட சொன்ன பெரியார் எல்லா விதமான புரட்சிகரமான சிந்தனையும் செய்வதற்கு அவர் உரிமை உண்டு. ஆனா அதெல்லாம் செயல்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு சக்தி இல்லைங்கிறது அவருடைய விளக்கமாக இருந்தது. அவர் எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார். அதை கடந்து இவங்க தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி வசூல் பத்தி சொன்னாங்க. எகைன் அதுவும் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் அவர்களிடம் போய் அந்த உள்ளூர் பிரமுகர்கள் நிதி கேட்ட போது அவர் டொனேஷன் கொடுக்கிறாரு, அதை கிரிட்டிக்ஸ் பண்ணி ஒரு ஊடகம் கேட்டதற்கு அவருடைய பதில், அவர் நிதி கொடுக்கிறாரு அப்படின்னா யாரு, ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு ஒரு நிதி கொடுக்கிறாருன்னா அது அவருடைய திமுகவை சேர்ந்த ஒருவருடைய மத நல்லிணக்கத்தின் சான்று அப்படின்னு சொன்னதுதான் அது. இன்னொன்னு, இவங்க சார் சிங்கப்பூர்ல போய் மசூதி கட்டி கொடுத்தாரு, எகிப்துல போய் மசூதி கட்டி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. உலகம் முழுக்க மசூதிகளை பாதுகாப்பவராக பாஜகவினர் இருக்கிறார்கள், இந்தியாவில் மட்டும் மசூதிகளை இடிப்பவர்களாக இருக்கிறார்கள் தான் வேதனையா இருக்கு. எங்க இடிச்சாங்க? அப்படி பாபர் மசூதி சார் எங்க இடிச்சாங்க? கூட்டணிக்கு வந்தாங்க, அதை இடிச்சிருந்தா கூட்டணிக்கு வந்திருக்கூடாது. இன்னொன்னு தெளிவு பண்ணிடுறேன், அடுத்த சுற்றுல பேசுறேன்.